கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் அமெரிக்கன் ஸ்லோன் மிஷன் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்து உயிர்ப்பின் வாழ்த்துக்கள் உரித்தாகுக. இன்றைக்கு ஒரு நல்ல நாள், வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்ற செய்தியை நாங்கள் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் உலகமெங்கும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நாளை கொண்டாடுகின்றோம். எங்களுடைய தபசு நாட்களை முடித்த அநேகருக்கு இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்ற நாள். ஆண்டவர் மரித்தார் என்றதோடு முடிவடைந்து விடாமல் அவர் மறுபடியும் உயிர்த்தார் என்ற அந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆண்டவர் உயிர்த்தார், அவர் மரணத்தை வென்றார், அவர் இன்றும் வாழ்கின்றார். கிறிஸ்தவ சமயம் அது ஒரு சமயம் அல்ல, இட்ஸ் நாட் அ ரிலிஜன். இது ஒரு மார்க்கம். நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ சமயம். கிறிஸ்தவம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு மார்க்கம். ஏனென்று சொன்னால் இது வரலாறிலே பதியப்பட்டது. அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அவருடைய உடலை கொண்டு போய் ஒருவனும் ஒரு காலும் வைக்காத கல்லறையிலே வைத்தார்கள். 3 நாளைக்கு பிறகு அவர் உயிர்த்தெழப் போகிறார் என்று அவர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போதே நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சீடர்களுக்கும் அங்கே இருந்தவர்களுக்கும் சொல்லி, அதனாலே அநேகர் அவர் உயிர்த்தெழக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். ஒரு பெரிய கல்லை புரட்டி அந்த கல்லறைக்கு முன்பாக வைத்தார்கள். அதற்கு காவல் வைத்தார்கள். இரவு முழுவதும் காவலர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கல்லறையிலே இருந்து உயிர்த்தார் என்ற செய்தி, கல்லறைகள் தகர்க்கப்பட்டது, உண்மை நிலைநாட்டப்பட்டது. ஆகினாலே தான் நாங்கள் ஆண்டுடைய உயிர்ப்புக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு ஒரு முக்கியமான நிகழ்வு. நான் சரியாக 9 வருடங்களுக்கு முன்பு ஒருவரையும் ஒரு காலம் வைத்திருக்காத அந்த கல்லறையை நான் ஜெருசலேமிலே போய் பார்த்தேன். அந்த கல்லறைக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது, கால் வைக்கின்ற பொழுது அங்கே எழுதப்பட்ட வாசகம் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. கிரேக்க பாசை, எபிரேய பாசை, ஆங்கிலம். இந்த 3 மொழிகளிலேயும் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் என்னவென்றால், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாட்களை அல்லது அந்த ஆண்டவரை கல்லறையில் வைத்த அந்த நாட்களை நாங்கள் மீட்டு பார்ப்போம் என்றால், அங்கே இருந்த சூழல் பயம் நிறைந்த சூழல், அங்கே இருந்த சூழல் துயரம் நிறைந்த சூழல், அங்கே இருந்த சூழல் விரக்தி நிறைந்த சூழல். சீடர்கள் விரக்தியிலே இருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள், நம்பிக்கையற்றிருந்தார்கள். நாங்கள் வாழ்ந்த பூமியிலே, வாழ்ந்த இடத்திலே வாழ முடியுமா? எங்களையும் கொலை செய்து விடுவார்களா? எங்களுடைய அன்பான இயேசுவை, எங்களை வழிநடத்தியவரை, ஆண்டவரும் மீட்பரும் என்று சொன்னவரையே கொலை செய்து விட்டார்கள். எங்களை எப்படி விடுவார்கள்? ஆகையினாலே சீடர்கள் எல்லாம் சிதறடித்து ஓடத் தொடங்கினார்கள். எம்மாவுக்கு 2 சீடர்கள் ஓடிப்போனார்கள் என்று நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஆகையினாலே சீடர்கள் எல்லாரும் ஓடி மறைகின்ற அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். நம்பிக்கை இழந்திருந்த மக்களுக்கு அல்லது நம்பிக்கை இழந்திருந்த சீடர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஒருவரையும் ஒரு காலம் வைக்காத கல்லறை, ஆண்டவரை தாங்கிய அந்த கல்லறை இன்றைக்கும் பரிசுத்தமாயிருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நம்முள்ளே வாழ்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் எங்களுள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அமைதியான பேச்சு, மற்றவர்களை கனியப்படுத்துகின்ற, மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கின்ற பேச்சு உண்மையாக இருக்க வேண்டும். இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தரித்து கொள்ளுவோம். பொய் அன்றைக்கு தோல்வி கண்டது. அன்றைக்கு அந்த கல்லறை மறுபடியும் பிறப்பித்தது. நாங்கள் ஒரு தாயுடைய வயிற்றிலே இருந்து இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே போல அந்த கல்லறை ஒரு புதிய ஒரு பிறப்பை கொடுக்கின்றது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், புதிய வாழ்வு, நித்திய வாழ்வு. நாங்கள் இந்த உலக வாழ்வை நிறைவு செய்கின்ற பொழுது அவரோடு கூட வாழுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆமீன்.